உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம் என்று அழைக்கப்படுற பிரிட்டிஷ் மியூசியம் வந்து 80 லட்சம் கலைப்பொருட்களை தாங்கி இருக்கு. இந்த 80 லட்சம் கலைப்பொருட்களும் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இந்த 80 லட்சம் கலைப்பொருட்கள்ல கிட்டத்தட்ட 0.5% பிரிட்டிஷுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட பிரிட்டிஷ் மியூசியம் எப்படி உருவானது அப்படின்றத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் தான். கிட்டத்தட்ட 9,90,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெருசு. வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான பொருட்கள், மனிதனோட ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த வரலாற்று சின்னங்கள், பல வகையான பொக்கிஷங்களை உள்ளடக்கினதுதான் இந்த பிரிட்டிஷ் மியூசியம். பிரிட்டிஷ் ஆட்சி இந்த உலகத்தில் பறந்து விரிந்து இருக்கிறப்போ பிரிட்டிஷ்காரங்க எந்தெந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்தந்த நாட்டில எல்லாம் கையில கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு லபட்டிக்கிட்டு பிரிட்டிஷுக்கு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பொருட்களை வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மியூசியம் தான் இந்த பிரிட்டிஷ் மியூசியம். இந்த மியூசியத்துக்குள்ள இருக்கிற கலை பொருட்களோட அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம். இந்த 80 லட்சத்துல 1% தான், அதாவது கிட்டத்தட்ட 80,000 பொருட்களை தான் டிஸ்பிளேக்கே வச்சிருக்காங்க. இந்த 80,000 கலை பொருட்களை ஒரு ஆள் பார்க்கணும்னா அந்த ஆளுக்கு 1 மாத காலம் எடுத்துக்கொள்ளுமாம். அந்த 1 மாத காலம் எப்படின்னா டக்குன்னு பார்த்துட்டு போகணும். நின்று நிதானமா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனா அதை விட கூட காலம் எடுக்கும். இந்த மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிரிட்டிஷ்காரர் எழுதின உயில் தான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹான்ஸ் லோன்ஸ் சொல்லி ஒருத்தர் கலை பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுல ஆர்வம் கொண்டவர். அதுவும் இயற்கையான கலை பொருட்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்து மரங்கள், மரத்தால செய்த சிற்பங்கள், கடல்ல இருக்கிற சிற்பிகள், வினோதமான பொருட்களை சேகரிக்கிறதுல இவருக்கு ஆர்வம் நிறையவே இருந்தது. இவர் சேகரித்து வைத்த கலைப்பொருட்கள்லாம் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக அந்த டைம்ல அரசராக இருந்த 2ஆம் ஜார்ஜுக்கு ஒரு உயில் எழுதி வைக்கிறார். நான் இறந்தா பிறகு என்னுடைய கலைப்பொருட்கள் எல்லாம் உங்களை சாரும், அதுக்கு பதிலாக எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க, அந்த மகள்களுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுங்க. அதே மாதிரி இவர் இறந்தா பிறகு இவரோட கலைப்பொருட்கள் எல்லாம் இந்த 2ஆம் ஜார்ஜுக்கு போகுது. அந்த 2ஆம் ஜார்ஜ் என்ன செய்யறாரு, அவரோட மகள்களுக்கு 20,000 பவுண்ட்ஸை கொடுக்குறாரு. கொடுத்தா பிறகு இவர் என்ன செய்யறாரு, இந்த கலைப்பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்றாரு. இவரோட கலெக்ஷனோட சேர்த்து சர் ராபர்ட் ஹார்ட்டர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஆங்கில லிட்ரேச்சர் புத்தகங்கள், ஆங்கில இலக்கியங்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய அந்த புத்தகங்களையும் சேர்த்து 2ஆம் ஏல்ஸ் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருடைய புத்தகங்களையும் சேர்த்து ராயல் லைப்ரரின்னு சொல்லி பிரிட்டிஷ் லைப்ரரி இருந்தது. அங்க இருந்த லைப்ரரியில இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வச்சு இது எல்லாமா சேர்த்து ஒரு மியூசியமா இவர் உருவாக்குறார். இந்த 2ஆம் ஜார்ஜால உருவாக்கப்பட்ட இந்த மியூசியம் தான் காலப்போக்கில் பிரிட்டிஷ் மியூசியமா பெருசா வளர்ந்து வருது. ஆரம்பத்துல இந்த மியூசியம் ஒரு அளவான இடத்துல தான் இருந்தது. இவங்க அடாவடித்தனம் உலக நாடுகளில் பரவ வழிகிட்ட கைக்கு என்ன செய்யறாங்கன்னா பிரிட்டிஷ் ராணுவம் என்ன செய்யுதுன்னா போற நாட்டுல கிடைக்கிற சாமான் எல்லாம் தூக்கிட்டு வர வழிக்கிட்டாங்க. கிடைக்கிற அரிய வகையான பொருட்கள், தங்கம், வைரம், வைரூரியம், இப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத பொருட்களை தூக்கிட்டு பிரிட்டிஷுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப பொருட்கள் சேர இதுகள் வைக்கிறதுக்கான இடம் பத்தாம போகுது. அதுக்கு சரியான இடமா மவுண்டைல் ஹவுஸ் சொல்லி ஒரு இடம் இருந்தது. அது இப்ப பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிற இடம். அங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க பிரிட்டிஷ் மியூசியம் உருவாக்குறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதும் அந்த இடம் அவ்வளவு பெருசா இல்ல, ஒரு அளவான இடமா தான் இருந்தது. காலப்போக்கில் இவங்க கொண்டு வர சாமான்கள் கூட இவங்களுக்கு பெரிய தலைவலியா போச்சு. இதெல்லாம் எங்க வைக்கிறேன்னு தெரியாம அந்த இடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வடிக்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்க வீடுகளையும் பக்கத்தில் இருக்க நிலங்களையும் வாங்கி இந்த லைப்ரரி, இந்த மியூசியத்தை பெருசாக்க வலிக்கிட்டாங்க. அப்ப இருந்த பிரிட்டிஷ் மியூசியத்துல இந்த பொருட்கள் இல்லாம நேச்சுரல் ஹிஸ்டரின்னு சொல்லி ஒரு விங்கும் இருந்தது. அந்த விங்கில பாத்தீங்கன்னா பழைய காலத்து எலும்புக்கூடுகள், டைனோசர் எலும்புக்கூடுகள், அரிய வகை மிருகங்கள் எலும்புக்கூடுகள், தாவரங்கள், இதெல்லாம் சேகரிச்சு வச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பழைய புத்தகங்கள், பழைய ஓலைச்சுவடிகள், பழைய கல்வெட்டுகள், இதெல்லாம் வைக்கிறதுக்காக இன்னொரு விங்கும் இருந்தது. அந்த விங்கில இந்த புக்குகள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு பெரிய மாபெரும் டேபிளையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. அதுக்கு பிறகுதான் இப்ப இருக்கிற மாதிரி பிரிட்டிஷ் மியூசியம் டிவிஷன் வைஸா பிரிக்கப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி காலப்போக்கில் பிரிட்டிஷ் மியூசியத்துல இருந்து வெளியில தனியா ஒரு பில்டிங்ல வச்சுட்டாங்க. இந்த புத்தகங்களை வாசிக்கிறதுன்னு சொல்லி பெரிய ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இப்ப இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியத்துல வெறும் கலைப்பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. புக்குகளோ இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கலைப்பொருட்களுமே இல்ல. வெறும் பிற நாடுகள்ல இருந்து ஆட்டை போட்டு வந்த சாமான்கள் தான் இருக்கு. அந்த கலைப்பொருட்களோட எண்ணிக்கை தான் 80 லட்சத்தை தொட்டு போய் இருக்கு. அதுல 1% தான் இவங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. மித்தம் இருக்க 99% எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குடோன்ல சும்மா கிடைக்குது. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன சொன்னா, மனிதர்களோட சுவடுகளை நாங்க பேணி பாதுகாக்கிறோம் சொல்லி ஊர்ல இருந்ததெல்லாம் ஆட்டை போட்டு இவங்க மியூசியத்துல வச்சிருக்காங்க. இப்படித்தான் இப்படி ஒரு பரப்புரையை செஞ்சாலும் இவங்க பிரிட்டிஷ் மியூசியம் உருவாக்குனதுக்கான மெயின் ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே இவ்வளவு விலை மதிக்க முடியாத கலைப்பொருட்கள் உள்ள நாடுகளை நாங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஊருக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மியூசியமே உருவாக்கப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே கொள்ளையடிக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிரிட்டிஷ் மியூசியம் பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டிலேயே அந்த கலைப்பொருட்கள், பழைய காலத்து சுவடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் மியூசியத்துக்குன்னே ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அது மொத்தமா கொள்ளையடிச்சது. ஊரடிச்சு உலையில போட்ட மாதிரி தான் இவங்க ஊர்ல இருக்கிற எல்லா கலைப்பொருட்களையும் திருடி கொண்டு நாங்க தான் கிரேட் பிரிட்டன் சொல்லி உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்று மட்டும் பல நாடுகள் தங்களுக்கு உரித்தான கலைப்பொருட்களை தங்கள் நாட்டில் வைக்கும்படி மியூசியத்துக்கு பிரஷர் கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த பிரஷருக்கு பிரிட்டிஷ் மியூசியம் எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம மௌனமா இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களோட பொருட்களை நாங்க உங்களுக்கு திருப்பி தர மாட்டோம், அதுக்கு வாடகைக்கு தாரோம், அதை நீங்க
நீங்க வச்சு ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. சொந்தக்காரனுக்கே சொந்த வீட வாடகை கொடுக்குற மாதிரி தான் இவங்க கதை. அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதத்துல இந்த பிரிட்டிஷ் மியூசியத்துல இருந்து கிட்டத்தட்ட 1500 கலைப்பொருட்கள் வந்து காணாம போயிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 1% தான் டிஸ்பிளேல இருக்கு. மிச்சம் 99% வந்து குடோன்ல இருக்கிறதால எந்த பொருள் எங்க இருக்கு, யாரோட பொருள், அதை பேணி பாதுகாக்கணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. விஷயம் தெரிஞ்ச சில பேர் என்ன செய்தாங்கன்னா அங்க இருந்து பெரிய பெரிய பொருட்களை திருடினா தானே இவங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லி குட்டி குட்டி பொருட்களை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த விசாரணை இன்னும் போய்கொண்டுதான் இருக்கு. பிரிட்டிஷ் மியூசியத்தின் தலைவர் இருக்காரு, அவர் வந்து தான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி லெட்டரும் கொடுத்துட்டார். அவ்வளவு பெரிய இஷ்யூவா போய்கொண்டிருக்கு இந்த பிரிட்டிஷ் மியூசியத்துல களவு போன கதை. திருடனுக்கு தேல் கொட்டின கதையை அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தை பத்தின கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.